ஒரு இது இருக்கு. சரி, அது மாதிரி நீங்க நாரதர் அப்படின்னா உங்க ஆதார் கார்டை கொடுங்க. ஆதார் கார்டா? அதெல்லாம் உங்களுக்கு தாயா? எங்க ஊர்ல இருக்குங்க. மாநிலர் உங்களுக்கு தான். அதான் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தோகமலை ஒன்றியம் தோகமலை கும்சான் முடக்குன்னு இருக்குது. அதை விட அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு படை வீடு கிடைச்சது காரணமே ஒரு அருமையான விஷயம். முருகனுக்கு ஒரு படை பழனி என்ற படைசாமனை உருவாகி இந்த பலவாடி மக்களுக்கு அவர் தண்டாயுத பாணியா என்று அருள்பாலிக்கிறார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா முருகனை எல்லா பேரும் பண்டாரம் பண்டாரம். ஆமா, அது தவறான கருத்து. அவரே பண்டாரமா நிக்கிறவர். என்ன கொடுப்பாங்க? பண்டாரம்டா செல்வன் மிகுந்தவன் அர்த்தம். பண்டாரம் என்றால் பண்டாரம் என்றா செல்வம் மிகுந்தவன், செல்வம் உடையவன். சரி, அவன்கிட்ட போய் நம்ம போய் பாரு இன்றாலும் போனீங்கன்னா முருகா எனக்கு இந்த பணம் முருகன் கேட்டு பாரு. ஒண்ணு தவறு நினைக்க கூடாது. இருக்கட்டும். அப்படி பார்த்தோம்னா நான் தவறே நினைக்கல. ஒரே பாட்டை மட்டும் நினைச்சுக்கிட்டு கேட்க கூடாது. நீ சொல்ற நீ கேட்ட அந்த அடியரின் பாட்டை நான் கண்டிப்பா பாடுறேன். அதான் சொல்ல வரேன். ஆமா, நம்ம தவறு எனக்கு போவாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் போட்டி என்னோட சிரசை யாருக்கு பார்க்கிறதோ அவங்களே பெரியவன்றியா சரின்ட்டா. ரெண்டு பேரும் சரின்ட்டாங்க. சிரசு பாக்குறேன்ட்டு பிரம்மன் கிளம்புறவர். சரி, அவரு சிவன் மண்டபால கொண்டப்பட்ட சாமி யாரையா ஊரியா இதுக்கே வந்த அப்படி வெக்க வர கேட்கல இன்னைக்கு நான் கேட்கல 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 ஐயா காட்டுக்குள்ள வர்றாரு. மண்டபல கொட்டையை ஓட்டுக்கிட்டு கேட்கல. அதெல்லாம் எல்லாம் போடியே போச்சு. கடைசி முகரெல்லாம் முடிக்கிறது. ஆமா, இது புதுசா ஒண்ணு கொடுக்க ஒரு கல்வி விடுற உள்ளார விடுற குடும்ப பிரச்சனை ஒரு அடுத்த சீசன்ல கண்டிப்பா அங்கேயே தான் இருக்கும். உருட்டி கொண்டு வந்து போட்டுறேன். ஆமா, சொந்த தாக்கல என் தம்பி எவ்வளவு கூட்டி கொண்டு வந்து விட்டுறேன்னு. சரி, ஆமா, இருக்கட்டும். மாத்திட்டாரு குர்ராதர் வேலைய உங்களுக்கு எல்லாம் இல்லையா? குர்ராதர் வேலைய அப்படியா? சாமி மண்டபல கட்டப்பட்ட சாமி யாரையா? எந்த ஊரையா? பேர் என்னையா? அப்படி வரட்டுங்க. வாங்க வெளியே. பன்னீர் மலர் பொரியும் மேகங்களே எங்கள் பன்னீர் மலர் பொரியும் மேகங்களே எங்கள் வளர்ந்தாமனை அழகி பாடுங்களே தென்கோடி தென்றல் தருளாகுங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே கொடுத்த பூமியிலே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
பந்தாடுங்கள் மலர் தோட்டங்களே எங்கள் மகசூதனே புகழ் பாடுங்களே உள்ளார் கொடை கொடு பூங்கிலே ஒரு சோத்தவர் புகழ் பாடுங்களே. பாங்காளி புகழ் காக்க தங்கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். பாங்காளி புகழ் காக்க தங்கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் நாம் படிப்பதற்கு பாடம் கொடுத்தார். நாம் படிப்பதற்கு பாடம் கொடுத்தார். புகழ் கொடுத்த பூலிகளே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புகழ் கொடுத்த பூலிகளே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. கரகோஷம் இருக்கு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் கலை குடும்பத்தார் சார்பாக நன்றி. என்னைய யார் நீ கேட்டீங்கல்ல? ஆமா, சாமியாரும் கேட்டீங்களா ஆள் யாரும் கேட்டீங்களா? கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் சாமியை ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை கண்ணுக்கு தெரியாதவர் கடவுளாக இருக்கலாம். ஒரு கடவுள் என்பதை சாமி என்று அழைக்கலாம். அவர் அடிப்படையிலே தாங்களை சாமி என்று நாம் அழைத்தும் இருக்கலாம். அல்லது மானிட பிறப்பாக இருக்கின்ற பொழுது தாங்கள் யார் என்று நாம் கேட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் எதை வைத்துக் கொள்ளுகின்றீர்கள்? தாங்கள் காட்டுக்குள்ள சாமி யார் யாருன்னு கேட்டீங்க. ஆமா, என்னையா பார்க்காம சாமின்னு எந்த எப்படி சொன்னீங்க? தேவகான இசை சப்தம் கேட்டது. தேவகான இசை சப்தத்திற்கு காரணம் யாராக இருக்க வேண்டும்? ஒரு தேவலோக வாசியாக இருக்க வேண்டும். அவர் இறைவனுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கேட்டேன். பரவாயில்ல. ஏன்னா நீங்க இருக்கிறது என்னது? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் யார் வருவாங்க? நம்ம முனிவர்கள் தான் வருவாங்க. ஆமா, யாகம் பண்றதுக்காக. ஏன்னா அறிவுளாரை காண்பது நன்று தானே. அந்த மாதிரி அறிவுளாரை பார்க்கிறது மிக சிறப்பு. மிகச்சிற வகையில் பார்த்தா நீங்க சாமி யாருன்னு கேட்டது ரொம்ப சரியான வார்த்தை தான். இருந்தாலும் தாங்கள் யாரு கிட்ட தாங்கள் யாரோ அதைத்தான் கேட்கிறேன். தாங்கள் யாரோ? பெரிய ஒரு தமிழ் புலவர். யார் யாரியே? இவர் நக்கீரரு. ஏய் நக்கீரனே, நீங்க அந்த மாமதுரையில கடவுளுக்கு குற்றங்களை நக்கீரனியா? அந்த மதுரையில வந்தீங்க. நம்ம நக்கீரை கூட வச்சுக்க. நீ யாரியா? நீ யாரியா? தமிழ்லதான் பேசுங்க. கேக்குதா? உனக்கு காது எதுவும் கேட்குதா இல்லையா? காது கேட்க பதில் சொல்ல முடியுமா? காதுல கேளு. காது கேட்காது. சரி காதுல கேளு. அது கேட்கக்கூடிய உணர்வை பெற்றது. அதே காதுல கேளு. வாயாதான் கேட்கணும். அந்த மாதிரி என்ன யாருன்னு கேட்டல. உன்ன யாரு? நீங்க யாரு? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். ஏய் யாது முறை யாவரும் கேள்வியா இருக்கட்டியா? இந்த சொந்தம் ஏதோ சொல்ற நீ பிரச்சனை கிடையாது. யாது முறை யாவரும் கேளு. நல்லது நான் இல்லைன்னு சொல்லி இல்ல உங்க இடம் தேங்கல. என்ன அதுக்கு பட்டா போட்டு எழுதி வச்சிருக்கோம். பட்டாவா? இத்தானே சொல்லி இப்ப யாது முறை யாவரும் கேளு. அனைத்திடம் நம்ம இடமே அனைத்துமே அண்ணன் தம்பிடா அக்கா வச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முதல் வந்து விவேகானந்தர் போய் சிகாகோ கமாண்டர் பேசுறாரு. சரி, பேசும்போது எல்லா பேரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. ஒரே முண்டாசு. எல்லா பேரும் கேள்வி சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. அங்க போய் சொன்னாரா சகோதர சகோதரிகளை ஆரம்பிச்சாரா. அப்படியே பூரா செத்துட்டேன் அந்த வார்த்தையில. தமிழோட மரபு எங்க போய் யோசிச்சு பாரு. அவங்க இல்லாமா ஹலோ இங்கிலீஷ் பேசுறாங்க. போட்டு பேசுற ஆங்கிலத்தில் பேசக்கூடாது. இருந்தாலும் ஆங்கிலத்தில் பேசுவதே அறிவு அவர்களுக்கு எட்ட வேண்டும். சகோதர சகோதரிகள் ஆரம்பிச்சாரா சிகாகோ மன்னர்ல. அவன் அப்படியே மிரண்டு பார்த்தா யாரா வேண்டும் அந்த மாதிரி எல்லாருமே சகோதர சகோதரியா. ஏன் அதே கேள்வி சகோதர சகோதரிகளே மனைவிமார்களை எப்படி சொல்றது? சொல்லிடலாப்பா. அதான் முறை ஆரம்பிச்சு பார்த்துருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கணும் அர்த்தம். அப்ப சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏய் உறவுல ஒரு சிறப்பான உறவு தெரியுமா? இது தாய் உறவு அப்பனாமியா? ஆமா. தங்கை உறவு அண்ணன் தங்கை உறவு பெரிய உறவியா? ஆமா. இங்க பார்த்தா நம்ம எல்லாம் பார்த்தோம்னா தாய் மாமன் சீர் கொண்டு போனாங்கன்னா அப்படி இட்டி முழங்குங்கயா. ஆமா மதுரையில நம்ம ரொம்ப பட்டணத்துல இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்க தெரியுமா? என்ன இப்ப ஆட்கள் ட்ரம் செட் வச்சுட்டு இருக்க போனா பொம்பளை பிள்ளைலாம் சுடிதார் போட்டுட்டு ஆரம்பிச்சு ஒரு இன்ப நிகழ்ச்சியா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீர்வரிசை நம்மள மாதிரி
நாட்டுப்புறமா செய்ய முடியாதா? தப்பிடிச்சுன்னு போறது உடைய விடுறதுல பொம்பளை பிள்ளைங்க வெகு நேரம் ஆம்பளைங்க தான் ஆரவாரம் பண்ணிக்கிறதா தண்ணியை பிடிச்சி விட்டு இப்ப நம்ம பொம்பளை பிள்ளைங்க காலம் கலிகாலம் இல்லையா? ஆமா கலிகாலம். ஏன்னா நாகரிகங்கள் மாறும்போது நாமும் மாறிக்கிட்டு அதனால தப்பு எதுன்றீங்க? அதுக்கிட்ட நாகரிகம் மாறும்போது நாமும் மாறிக்கிட்ட பக்கம் அடுத்தவங்க கோமணம் கட்டிட்டு பொம்பளை பிள்ளைங்க கோமணம் கட்ட அப்படி கிடையாதுயா. அதாவது ஒரு நாகரிகம் காலம் மாறும்போது மாறிக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப மாறி இருக்கக்கூடாது. அது நல்லா இருக்காது பார்க்க உலகத்துல. சுத்தமா இல்ல. ஹலோ 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 ரூபாய்க்கு 2 கிலோ. சரி அது ஒரு முறை இருந்தாலும் என்ன யாருன்னு கேட்டீங்கல்ல? ஆமா. நீங்க யாரு? இந்த இடத்திற்கு புதிதாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். யாரோ எந்த ஊராக இருக்கலாம், நீங்கள் எவராக இருக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களிடம் கேள்வியை கேட்டேன். வினாவுக்கு ஏற்ற விடையை கொடுக்க வேண்டும். அதுதான் மரபு. சரி, அதாவது நான் இடத்துக்கு புதுமைதான். சரி, என்ன இதுவரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்க. நீங்க என்ன இதுவரைக்கும் பாத்துங்க இல்லையே? பார்த்துக்க முடியாது. நான் தேவலோகவாசி இல்லையா? தேவலோகவாசி. என்னை பார்த்துக்க முடியாது. நீங்க இப்பதான் பாத்துக்க. இனி பாத்தீங்களா? யோகம் தான் உங்களுக்கு. உங்களுக்கு உங்க நாட்டு முதல் யோகம் தான் இருக்குதுங்க. இருந்தாலும் தேவலோகவாசி. என்ன யாரும் கேக்குறீங்களா? பேர் சொல்லவா, ஊர் சொல்லவா, இடத்தை சொல்லவா? கேள்வி ஒன்றாக இருந்தாலும் வினாக்கள் பலவாக இருக்கலாம். தமிழ்ல உள்ள சிறப்பு அதுதான். ஏன்னா பனின்னுவாங்க. 3 சொல்லி நான் போட்டா பனி, பனி 2 சொல்லி நான் போட்டா பனி, வேலை வேலை. மாதிரி தமிழ்ல சொல்லுக்கு சொல்லி சூச்சுவான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 நகரம் வரும். எரல வரல, எரல வரல, இடையினம் வெளியிடுவாங்கல்ல. அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளா, ஆமா, மாம்பழத்துக்குள்ளா, ஆமா, சிறப்புலா. இதுல என்னன்னா சிறப்பு நகரம் ஏன் சொல்றேன்னா லா எந்த மொழியிலுமே கிடையாதாமே லா. அதாவது சிறப்பு நகரம். அப்ப எல்லா திருக்குறள் எல்லாத்தையுடையுமே எல்லா எழுத்துமே பயன்படுத்துறா. நிறைய பேர் வெளிநாட்டுக்காரர் சொல்லிட்டேன், உணர்ந்துட்டேன். யாவர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் ஒரு மொழி இல்லை. அழகா சொன்னீங்க. செந்தமிழ்நாடு போல இன்பம் தேன் வந்து பாயுது காது நீல. ஆமா, தமிழ்ல பேசினா காதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்குமா? ஆமா, இருக்கட்டும். அது பிறந்தால நான் அதான் இடத்தை சொல்லவா, வந்த இடத்த சொல்லவா, என்னோட பேரை சொல்லவா? உங்க பேர்ல இருந்து ஆரம்பிச்சுங்க. சரி, ரைட். என்னோட பேர் தானே? ஆமா, என்னோட பேர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. வாழ்க வாழ்க மகரிஷி என்பவர் முனிவர் ஆகலாம். முனிவர் என்பவர் இறைவனை ஆகலாம். இறைவனுக்கு சமமானவர். தாங்களுக்கு நான் அடிவடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல உண்டாகட்டும். ஆகட்டும். சாமி, நாரத மகரிஷி என்கிறீர்கள். எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து வரியா? மேலூர்ல இருந்தா கொட்டம்பட்டி மேலூரா? ஏய், மேலூர் மேலூர் சுருக்கி மேலூர் இல்லையா? மேலுலகம். மேலுலகம். ரொம்ப சந்தோஷங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். கேளுங்க. மேலுலகத்துல இருந்து வரேன். ஆமா, போன வாரம் எங்க அம்மா வந்து செத்து போச்சு. ஏய், மேலுலகம் போயிருச்சு. வந்து நல்லா இருக்குங்களா? இல்லையா? இல்லைங்க, தடியை ஓட்டிட்டு அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கா? ஏதோ ஆளுல பாத்துட்டு தெரியல. இங்க பாரியா, உடல் இங்கதான் இருக்கு. பூத உடல் இங்கதான் இருக்கு. ஆவிதான். ஆவி நிலை இல்லாதது. நிலை இல்லாத ஆவி. அப்படி சரி, எங்கும் இருக்கும், எதிலும் இருக்கும். நீங்க நாரதங்கிறீங்க. நான் எப்படி நம்புறது? நான் நாரதன்னா நீ என்ன உனக்கு நான் நம்புற மாதிரி என்ன செய்யணும்? நீங்க நாரதம் இருக்கிறதுக்கு என்ன எப்படி நம்பணும்? அதைத்தாய நான் சொன்னேன். நான் நாரதம் நிரூபிக்க உன்னை நான் என்ன செய்யணும்னு. இப்ப நாங்க இருக்கோம், எங்க ஊர்ல இந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. சரி, அது மாதிரி நீங்க நாரதர் அப்படின்னா உங்க ஆதார கார்டை கொடுங்க. ஆதார் கார்டா? அதெல்லாம் உங்களுக்கு தாயா? எங்க ஊர்ல இருக்குங்க. மாநிலர் உங்களுக்கு தான். அதான் கரூர் மாவட்டம், குளித்தலை வட்டம், தோகமலை ஒன்றியம், தோகமலை கும்சான் முடக்குன்றது. என்னது கும்சான் முடக்கு? அப்படியா? தாங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுயா. தொப்பலான் தெரு. அப்படியா? என்ன தொப்பலான் தெரு? சரி, இருக்கட்டும். உங்களுக்கு மாநிலர்கள் தான். உங்களுக்கு அந்த மாதிரி அத்தாச்சிலாம் எங்களுக்கு கிடையாது. இல்ல, அப்ப நாலாயிரம் தரமாலை. நாலாயிரம் தரமாலையம்மா? என்னையா பேச்சுக்கு பேச்சு வித்தியாசமா பேசுற? ஒண்ணுமே இல்லாம நாலாயிரம் தரமா அலையிறீங்க. ஒண்ணுமே இருக்காது. இறைவனுக்கு ஏதோ ஒரு சாட்சி உண்டா? இறைவனுக்கு சாட்சியை கண்டதில்லை. நான் இறைவனை கண்டதில்லை. ஒரு மாதிரிதான் உங்க மாதிரி உருவத்தை. இறைவன் இருக்கிறவன் இருக்கேன், இல்லன்னு இல்ல. ஆமா, அந்த மாதிரி விளக்கமா இருக்கும். வருவான். நான் 2 வச்சு கொண்டு போவான். ஆமாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஆமா ஆமா, கூட்டிட்டு போவான். சித்து விளையாடம் காட்டுவீங்க. சித்தி விளையாட்டு என்னை பாத்துக்கினா நீ பரிமாற. சித்தி விளையாட்டு சொன்னாங்க. அந்த சித்து இல்ல, அந்த சித்து இல்ல. சரி, அப்பாற்பட்டவன் நானு. சரி, உங்க அப்பா இருக்காரா? அப்பா இருக்காரு. அண்ணா இருக்காரா?
என்னையா ஏதோ சித்தப்பா மங்காளி கேட்கற மாதிரி இருக்கிறா. அவர் நல்லா இருக்காரா? நீ எங்க அப்பா நல்லா இருந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும். சரிங்க. இது என்ன வேலைக்கு போறாரு? 100 அப்பா 100 நாள் வேலைக்கு. எங்க அப்பா பிரம்மன் படைப்பு தொழில்கள். படிப்பு தொழில் 4 வகை யோனி 7 வகை தோட்டம் 4 வகை முதல் 84 ஜீவராசி படைக்கிறீங்க அப்பையா. உயிரை அனைத்தும் மரம் மட்டை அனைத்தும் படைக்க எங்க அப்பா எல்லாம் சொல்லிட்டேன். ஏயா இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் அதுல வந்துச்சு. என்ன? மண்ணை பிடிச்சது எங்கப்ப, மனையை பிடிச்சது எங்கப்பயா, பொண்ணை பிடிச்சது எங்கப்ப, பொருளை பிடிச்சது எங்கப்ப, என்ன பொண்ணை பிடிச்சது எங்கப்ப, என்ன பிடிச்சது எங்கப்ப உங்க அப்ப எங்க அப்பா என்ன படிக்க வரணும்? எங்க அப்பா ஏதோ அடுத்த ஒட்டுத்து ஓட்ட ஓட்டுக்கா படுத்துக்கிறேன். நீ விவரம் சொல்றேன். நீ உட்காரு, நான் பேசிக்கிறேன். என்ன படித்த உங்க அப்பா அவருக்கு போகுது விவரம் கேளியா சொல்லு. எங்க அப்பா என்ன படிச்சா? எப்படி இப்ப எரியா நிலம் இருக்கா? நிலம் நிலம் நல்லா இருக்கு. ஐயா இருக்கு. நல்லா இருக்கா? நிலம் உங்க அம்மா வச்சுக்கையா? சரி. உழுது விதை ஓட உங்க அப்பேன். சரி. நிலம் யாரு? நிலம் எங்க அம்மா. அது உழுது விதை ஓட யாரு? அது எங்க அப்பா தான் போடுங்க. அப்பேன் எங்க வீட்டு நிலத்தை அதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் பாரு, அவன் தான் எங்க அப்பேன். உங்க அப்பா தண்ணி வச்சு விட்டு போயிட்டானா? ஆமா. ஆமையா அதனால பார்த்தே இல்லை. எங்க அப்பாவோட தெரிஞ்சு செய்ய உங்க அப்பேன், தெரியாம செய்வா எங்க அப்பேன். திருட்டு போய் திருட்டு போயலாம். அதை நீதான் ஒத்துக்கிட்டப்ப. தெரிஞ்சு செய்யறவன் எங்க அப்பேன், தெரியாம செய்யறவன் குப்பேன். அப்ப உங்க அப்பன் திருட தானே? உன்னைய அதான் ஊத்தக்குழியில மண்ணை எடுத்து உதிரைப்புள்ளை உண்டை சித்து வாய்த்த குணம் மண்ணும் மாண்டே வரையாடுற பாம்பே. சரி, அந்த மாதிரி உன்னை பிண்டமா பிடிச்சி இந்த பாறையில முண்டா ஓட்டுறது எங்க அப்பையன். சரிங்க. நீரும் கொஞ்சம் மோசமான ஆளத்தை இருப்பீ. அப்புறம் இருப்பீர். சரி, இருப்பீர். அந்த மாதிரி இருக்கட்டுங்க. உங்க அம்மா பேரு? அம்மா பேரு கலைவாணியா? கலைவாணியா? கலைவாணி நாவுக்கரசி. ஓ, நீ பேசுறீங்க அந்த பேச்சுக்காரமே அம்மா தாயா? உச்சரிப்புக்காரமே. சரி. 64 ஆயக்கலைவையும் சிறந்தவங்க அம்மாயா? சரிங்க. உங்க அம்மா பேர் இன்னொரு பேர் தட்டுவாணி. தட்டுவாணி எங்க நான் தப்பா கேட்கிறேன். மடப்பல என்ன வந்து ஆம்பளை பேருக்கு வருது? சரியா? நீ சொன்ன வார்த்தைக்கு தட்டுமானி வெண்டாமர் தட்டுல உட்கார்ந்து போயா. தட்டுமானி தட்டு என்று சொல்லக்கூடிய தாமரை மீது அமர்ந்து தாமரை தட்டுல வாணி என்று அமர்ந்து தட்டுவாணி. தட்டுவாணி தட்டுவாணி பத்தமா தப்பே இல்ல. விட்டு விட்டு கோட்டை தண்ணிட்டு வரப்படாது. பார்த்து நான் அங்கிட்டு வர மாட்டேன், நீ இங்கிட்டு வரப்படாது. பேச்சு பேச்சா இருக்கணும். கை இங்க வரப்படாது. அப்படி இங்கே அப்படியே கை இங்க வருது. அப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். கையில என்ன வச்சுக்க பாத்தீங்களா? எதுக்கு நாய் காய அடிச்சிருக்கான்? நாய் காய அடிக்க சிப்ளா கட்டையா என்னமோ இருக்கட்டுங்க. நான் கூட கூடல தொல்லை தாங்க முடியல. நாய் தொல்லை கொடுத்தீங்கன்னா அடிச்சிட்டு சோறு போட்டு கழுவி கொடுத்தாரு. அடிச்சுக்க அடிச்சு அதை வாயில வச்சுக்க. புடிச்ச சிப்ளா கட்டையா இருக்கட்டுங்க. பரவாயில்ல. அம்மா ராஜா. அம்மா கலைவாணியா? கலைவாணி. அங்கிருந்து நீங்க எதுக்கு வந்தீங்க? இப்பதானே விஷயத்துக்கு வந்திருக்க. ஆமா, நான் விஷயத்துக்கு முன்ன ஏன்னா தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா? வந்தோர்களை வாங்க வாங்க சாமி, உட்காரு சாமி, படம் சாப்பிடு சாமி, இதான் சாப்பிடு சாமி, விருந்தோம்பா விருந்தோம்பல் நீர் விருந்தோம்பு. இல்லை, விருந்தோம்பல்னா உணவு பரிமாறல. எப்படி பரிமாறம் பாத்தீங்களா? இப்ப நான் சொன்னது கோச்சிக்கல. நீர் விழும் தோம்பு அப்பெல்லாம் பார்த்த அப்படின்னாக்க திருப்பூர் எனக்கு கேணி இருக்கும். கேணியில இந்த தூம்புன்னு சொல்லக்கூடிய தோப்பரை சொல்லக்கூடிய தண்ணீர் வந்து மாட்டை கொண்டு வந்து முன்னாடி கட்டி அதை இழுத்து கொண்டு வந்து நீர் விழும் தூம்பு கொண்டு வந்து அதை இறைச்சு கொண்டு தள்ளுமா. அதுக்கு நீர் விழுந்து உங்களை சொல்லு. நான் கௌரவமா தான் இருக்க. நீங்க சரி சரிங்க. அங்கிருந்து இங்க வந்த நோக்கம் என்னவோ? என்னோட நோக்கமா? நான் கனகமா இருக்கும்போது ஏதோ சத்தம் கிடைச்சாயா? சத்தமா? ஏதோ சத்தம் கிட்டு 100 நாள் வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த சம்பளம் வரல, இந்த சம்பளம் வரல. கலகம் பண்ண வந்தேன். கலகம் பண்ண வந்தேன். கலகம் பண்ண வந்தேன். கலகம் பண்ண வந்த? ஆமா. உனக்கு வேற இடம் கிடைக்கல இன்னைக்கு. அம்பது கூட்டம் இருந்தது. எல்லாம் ஒவ்வொரு நாளா கலைப்பிட்ட ஊர் நீதானா? கலகம் என்ன நினைச்சா? என்னுடைய கலகம் வந்து நற்கலகமா முடியுமியா? முதல்ல சண்டை இருந்தாலும் கடைசி நற்கலகம் முடியும். நன்மை பயக்குமியா? ஆமா. யாருப்பட்டால் கலகம்? நாரதனின் கால்பட்ட கழகம் நன்மையில் முடியும். நன்மை நாரதனின் கழகம் நன்மையில முடியும். ஆனா இந்த கழகம் நன்மையில முடிஞ்சிருமா? நிச்சயமா நன்மையிலாய முடியும். சரி, தாங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையிலாய முடியும். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க? இருக்க மாட்டேன்ல. எங்கெல்லாம் போவீங்க? ஈரேழு 14 செல்வேன். ஈரேழு 14 செல்வேன். சரி, மும்மூர்த்திலிங்க போவேன். சரி, மகாலட்சுமி அந்த புறம் வரைக்கும் போவேன்.
உங்களுக்கு தெரியாத ஒரு இடமே ஒண்ணு கூட இல்ல இருக்காது. விஷயங்கள் அதாவது அரக்கர் மூலம் தேவர் மூலம் இந்த நாரதை கண்டா ஒரு 5 அப்படி நின்று பின்மை ஐயோ நாரத வராண்டா ஏன் நீதான் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு விசேஷ செய்தி கொண்டு போவேன், ஏதோ ஒண்ணு கொண்டு போய் அந்த எடுக்கிறது இல்லையா நன்மை. நீ அதே மாதிரி பண்ணீங்க. முருகனை கோமணத்தோடு விட்டுருந்த. ஆனா கோமணத்தோடு விட்டதுல ஒரு இது சிறப்பு இருக்கு. பல லட்சம் பேரு பல கோடி பேரு அந்த அளவு பழனிக்கு பாத யாத்திரை போய் படை என்ன சாமணம் உருவாக்கி உங்களையெல்லாம் செஞ்சிருக்கல. எவ்வளவு பெரிய ஆளு நானே நக்க விட்டி இல்ல. ஆமா எல்லாத்தையும் எங்க மாதிரி மக்களை போய் இங்க போய் உட்கார்ந்து நக்கடா அப்படி விட்டுட்டீங்க. ஆனா அதோட சிறப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஆமா ஆமா ஊருகாய நக்கி சாப்பிடணும். அதை விட அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு படை வீடு கிடைச்சது காரணமே ஒரு அருமையான விஷயம். முருகனுக்கு ஒரு படை பழனி என்ற படைசாமனை உருவாகி இன்னும் பல கோடி மக்களுக்கு அவர் தண்டாயுத பாணியா என்று அனுபாதிக்கிறார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா முருகன் எல்லா பேரும் பண்டாரம் பண்டாரம்ன்றாங்க. ஆமா அது தவறான கருத்து. அவரே பண்டாரமா நிக்கிறவர் என்ன கொடுக்க போறாங்க? பண்டாரம்டா செல்வன் மிகுந்தவன் அர்த்தம். பண்டாரம் என்றால் செல்வம் மிகுந்தவன், செல்வம் உடையவன். சரி, அவன்கிட்ட போய் நம்ம போய் பாரு இன்றாலும் போனீங்கன்னா முருகா எனக்கு இந்த பணம் குரான் கேட்டு பாருங்களே அது நிச்சயம் நடக்கும். அப்படியே முருகனையே சாச்சு விட்டாங்க. அந்த பூரா இடுப்பு சொல்லி சொல்லி மொழி முருகன் இடுப்பு சுரண்டி எடுத்து விட்டாங்க. ஆமா இந்த கால போக்குல முருகன் சிலையவே இல்லாம ஒத்த கால நிக்கிறாரு. உண்மையான மூலிகை சிலையை இப்போ காட்டுறது கிடையாது. சொன்ன மாதிரி செஞ்ச நவபாசன சிலைய காட்டுறது இல்ல. அந்த அவரு அபிஷேகம் பண்ண நீரை குடிச்சாலும் பல நோய்கள் திரும்ப. உண்மைதான். அப்படி ஒரு சிலைய நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி அப்படியே அரிச்சிட்டாங்க. அதனாலயே கவர்மெண்ட் கொண்டு போய் இப்ப வேற இடத்துல வச்சுக்கணும். முக்கியமான இடம் பாதுகாப்போட வச்சு பார்த்துட்டு அந்த சிலை வேற இடத்துல வச்சுட்டேன். ஆமா அந்த சிலை என்ன வேண்டியிருந்தால் போகண்ட பக்த கோடிகள் அனைவரும் இன்னும் புண்ணியம் பெற்று இருப்பார்கள்வா. இந்த மாதிரி சிறப்பான படைகள் உருவாக்குங்க. ஆமா சரி இருக்கட்டுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் 3 ரோகம் சுற்றி வர. ஆமா தங்களுக்கு தெரியாத விஷயம் கூட இருக்காது. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். கேள்வியா? இசைகள் பெரியவர்களா? எதோ சொல்றீங்க இசை யாழை மீட்டி கொண்டு இசையில் பெரிய ஆள் பாடக்கூடிய பெரிய ஆளுங்க. ஆமா நான் இல்லைங்கிறேன். இரியா அதாவது ஒரு குழந்தை பிறக்குது. ஆமா குழந்தை பிறக்குது. பிறக்கும் போது அழுதுகிட்டே இருந்து பசியில் அழுகு வேற விஷயம். ஆமா அதற்கு பின்னாடி அந்த தாய் அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடுற வரியா அது ஒரு இசையா? அதற்கு தாலாட்டு பாடுறாங்க. ஆமா தாலாட்டு பாடுறாங்க. குழந்தை குழந்தை பிறக்கும் போதே இசையை உணர்தா? ஆமா பாட்டுனால அமைது. பசியிலாடுறது அது வேற. சரி பாட்டுனால இசை. இறைவனை வணங்குறான். அது இசை என்பது செவிக்குணவில்லாத பொழுதும் சிறிது வயிற்றிற்கும் ஓம்பப்படும். ஏன்னா கரைத்தால் கள்ளும் கரைந்தான். ஆமா ஆமா பாடிய ஒரு கதவை திறந்த வச்சேன் அவர்கிட்ட. யார் அது? நீ சொல்லணும் இல்ல நான் சொல்லிட்டீங்கன்னா நான் காட்டுல இருக்கக்கூடியவங்க. நீங்க 3 நீங்க வந்து விளக்குங்க. விளக்கு பாடிய கதவை திறந்தேன் ஒருத்தன். ஆமா அந்த பாட்டு பாடி அந்த கதவை திரும்ப மூணு ஒருத்தன். சிறப்பு இருக்கு சொல்றேன் பேர. சரி அப்படி அது பாட்டுனால. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லு 2 கல்லு மோதும் போது தீப்பொறியும் பிறக்கும் இசையும் பிறக்கும். தீ பிறக்கும் இசையும் பிறக்கும். நல்ல ரசனையா கை தட்டலாம். ஏன்னா ஒரு கல்லுத்த தூசியும் பறக்கும். அதாவது தீ பிறக்கும் இசையும் பிறக்கும். அதெல்லாம் இசை உருவாச்சு. ஆதி மனிதன் ஒரு கண் தோன்றா மண் தோன்றா காலத்துல வந்து தீப்பொறி பிறகு என்ன பண்ணியா? கல்ல உரசனியா தீயும் பாத்தியா வர இசையும் கேட்டேன். ஆமா இசையும் கேட்டேன். இசையும் கேட்டேன். ஆமா அப்படி பாக்குறேன். என்ன சத்தம் வருது? அதுல தீயும் பாக்குறேன் இசையும் இசையும் கேட்கிறேன். ஆமா அன்று பார்த்தோம்னா காட்டுவாசிகள்லாம் அவங்க பாஷை அவார்டு கத்திட்டுருவாங்க. ஆமா அவார்டு கத்திட்டுருவாங்க. அது உங்களுக்கு இசைதான். இசை நம்ம பேசுறது ஒரு இசைதாயா? இசைதான். இது சிறப்பான முறையில் பேசினாலும் இசை. அது வந்து கரடு முறை பேசினா இசை இல்லை. இசை இல்லை. அப்படி இருக்கும்போது வாழும்போது இறக்கும் போது ஒருத்தனுக்கு
இசை இதை அடிச்சா கொண்டு ஆமா உண்மைதான். பிறக்கும் போது இசை, இறக்கும் போது இசை, பாடும் போது இசை, இறைவனை காணும் போது இசை. இசை இல்லாத உலகம் இல்லையாண்டு. ஆமா இறைவனை வணங்கிருக்கான். ஆமா சும்மா அப்படி இருந்தா நல்லா இருக்குமா? எந்த முருகையா எந்த சாமி வணங்குறோமோ சோசர சொல்லி மணி அடிக்கிறீங்க. ஆமா மணி அடிக்கிறது நம்ம பல விஷயம் இருக்கு. மணி மணி சம்பிரதாயம் வலதுகள் எடுத்து இடதுகள் கொடுக்கணும். இடதுகள் எடுக்கூடாது மணியை வலதுகள் எடுத்து இடதுகளை கொடுக்கணும். மணி அடிக்கும் விஷயம் இருக்கு. மணி பாத்தீங்கன்னா ஆலயத்துல ஓங்கி ஓங்கி அது எழுப்பு மணி, ஓசை மணிக்குவாங்க. ஆமா தொங்கு மணி, ஓசை எழுப்பு மணி அது. ஆமா சுவாமிய ஆராதிக்கும் போது அப்படி அடிச்சு கேட்கலாம் அடிக்கும். அந்த ஓசையை கேட்கும் போது அந்த ஓசையை கேட்கும் போது ஒரு நாத ஓசை மாதிரி இருக்குமாமியா. நல்லா அது ஊர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா இப்ப வர மணியில அது கேட்காது. இப்ப வர மணியில கேட்காது. எடுத்துட்டாங்க மணி புறா ஒரிஜினல் எங்க சீரியா அந்த காலத்துல உள்ள மணி. இந்த மணிக்கு சிறப்பு எதுனா சிங்கம் ஏதோ ஊர் சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி மணி வாங்குவாங்க. இன்றெல்லாம் பார்த்தோம்னா சீரகம்பட்டி இன்றும் பார்த்தா அங்குள்ள மணி தான் அவ்வளவு சிறப்பா இருக்கு. அதை விட என்ன சொல்ல போன துவரங்குறிச்சிக்கு தென்பக்கம் வடபக்கம் இருக்கு ஸ்ரீரங்கம்பட்டி. அங்க போய் பார்த்தோம்னா தன் காலில் இருக்கக்கூடிய ஜதியோடு சலங்கையும் இப்படிப்பட்ட மணியையும் அங்கு வாங்க இருக்கு. அதே மாதிரி கணக்கான ஆள்றா. அதே மாதிரி இசை திருநெல்வேலியில 7 தூண்கள் இசை கேக்குதாமியா. சரிகமா பதிஞ்சான அதற்கு அங்க போயிட்டீங்க. சித்தன்ன வாசலும் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு இசை இருக்கின்றது. நடக்கிற படிக்கட்டுல கேட்குது இசை. ஆமா பாரு நம்மள தமிழனோட சிற்பக்கலை பாத்தீங்கன்னா தமிழன் மாதிரி சிற்பம் எவன் கட்ட முடியாதியா. சிறப்பு வாய்ந்த தமிழன் இருந்தாலும் அன்றைய சிற்பவாதிகள் அது மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு இருக்க சிற்பியெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அதான் சிற்பி ஆயிடுறான். அந்த என்ன ஒரு சிறப்புனா உலகத்துல எல்லா பேரும் பூணல் போடுவாங்க. ஆமா மண்ணு உள்ள பூணல் போடுவாங்க 2 பேர் தான். யாரு? அந்த சிற்ப செய்யறவங்க. ஆமா அப்புறம் கட்டுமானவர்கள் பொருள் செய்யறாங்கல்ல. ஆமா ஆசாரி அவங்க இன்னொருத்தன் பிராமணர் போடுவாங்க. 3 பேர் தான் போடுவாங்க. 3 பேர் மட்டும். ஏன்னா இந்த பூணல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுயா. நீங்க சொன்ன மாதிரி அந்த பூணல் அணிந்தவர்கள் பெரிய இதோட குடும்பம் வேற எந்த குடும்பம் கிடையாதுயா. இருந்தாலும் காலம் வரை மழை பெஞ்சு ஒரு இசை ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமா கதவை பாடி ஒருத்தன் தரணியா, கதவை பாடி ஒருத்தன் மூணியா. அப்படி யாருன்னா அப்பர் பாடினாரு. அப்பர் பாடையில தேவரம் பாடுறாரு. அப்பர் அடைத்து கிடந்த கதவு தன்னாலே திறந்துச்சான். சரி அப்பரும் சுந்தரர் சொல்லிட்டாங்க. திரும்ப அட்டச்ச கதவை மூடினதுக்கு சுந்தரர் பாடினார். ஆமா ஆனா இது சுந்தரர் வயது முதிர்ந்தவர். ஃபர்ஸ்ட் முதல் முறை சுந்தரர் பாடி இருக்காரு. சரி பாட்டுக்கு கதவு திறக்கல. அப்பர் சின்ன பயிலா இருப்பாரு. அப்பர் பாடுறாரு. ஏன்னா அப்ப இந்த அப்பர் விட்டு கொடுக்காம சொன்னாரு. நீ பாடின உடனே இறைவன் அப்படி இல்ல சுந்தரரே, உங்கள் பாடலை இறைவன் கேட்டுக்கிட்டே மெய் மறந்துட்டான், எவ்வளவு பாடம் ஒழிச்சிட்டான் அப்படின்னு அவரை விட்டு கொடுக்காம சொன்னாரா. ஆமா ஏன்னா நிறைய விட்டு கொடுக்க கூடாதியா. அந்த மாதிரி சிறப்பெல்லாம் இருக்கு. இந்த காரணம் என்ன கேக்குறீங்களா? நான் கேட்டிருக்கேன். நீங்க அப்படி இசையில பெரிய ஆளுக்கிறீங்க. அப்படி இசையில பெரிய ஆளா நீ ஒரு ஆள்கிட்ட போய் தோத்து இருக்க. ஒரு சாதாரண மாநில பிரபு ஆதி கால மனிதனாக இருந்த அந்த குரங்கிட்ட போய் நீங்க தோத்துருக்க. உங்க மீனை அங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. என்னடா பெரிய அதிர்ஷ்டமா இருக்குது. பெரிய அதிர்ஷ்டமா இருக்கு. அதிசயம் யானைக்கு அடி செருக்கு தானையா. எப்படி அப்ப கோட்டான சொல்ற குரங்கோட இசைக்கு நீங்க அடிமை. ஏன்னா இசை அந்த மாதிரி பார்த்தா இசைகள் நல்லவன் யார் தெரியுமா? அகத்தியருக்கு ராவன் போட்டி பண்ணிச்சான் இசை மீட்டர் கருவியில. ராவணை மாதிரி சாமகால பூஜை இசைக்க முடியாதா? அவ்வளவு பெரிய அரக்கு தானே. ஆமா இமயமனவே அசத்து பார்த்தேன். சாமகால பூஜை மீட்டினா அந்த சிவனே அப்படி மயங்குவான். சரி சிவனுக்கு மயங்க யாரு இசைக்கு மயங்காத அந்த மாதிரி மயங்கணும் வச்சுக்க. சரிங்க இன்னொரு சின்ன சந்தேகம். சரி கேளுங்க. எல்லா மலர்களையும் மலர்களுக்கு தகுந்தாற்படி ஆலயங்களை வைத்து பூஜை செய்து வருகின்றார். ஆமா இந்த தாளம்பூவை மட்டும் ஏங்க ஆலயத்தை வச்சு பூஜை பண்ண மாட்டேங்கிறாங்க? சரி ஒரு கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல தாளம்பூ நடக்கிற சிவன் தாளம் இருக்கு இல்லங்க. இங்க இப்ப நீ கேட்கிற கேள்வி நம்ம கும்பிடுற சிவனுக்கு உருவம் கிடையாது. சிவனுக்கு லிங்கம் தான் இருக்கு. சிவன் கோயில வைத்து நடத்தாலும் சிவனால் நடக்கப்பட்ட அந்த திருவிழாவுக்கு அவர்கிட்ட வச்சு கும்பிடலாம். அவர் போட்டு கொடுத்த விஷயம் தான் அந்த தாளம்பூ இங்க அடைக்கலாம் ஆனது. ஆனா தாளம்பூவை உன்னிடம் நீ இருக்கக்கூடிய இடத்தில் நாகம் குடியிருக்கும்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாரு. ஏன்னா என்னன்னா பிரம்மனுக்கு மகாவிஷ்ணுவுக்கு போட்டி.
நீ பெரியாளா நான் பெரியாளா, ஆமா நினைக்கிற நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு. ஏன்னா படைக்கும் கடவுள் யாரு? பிரம்மன். காக்கும் கடவுள் விஷ்ணு. ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. ஆமா, அதுக்காக நான் செய்யற வேலை தான் பெருசுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, வேலையில எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. அது அவங்களுக்கு தான் தெரியும். 3 வேலைகளை செய்யணும். தெரிஞ்சதுல தொட்டவனு கட்டியா, தெரியாதவங்கள தொட்டவனு கட்டியாங்க. அந்த மாதிரி அவங்க செய்யற வேலை அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நெய் பெரியாளா நான் பெரிய போட்டி சிவன்கிட்ட போறாங்க 2 பேரும். யார் பெரியாள்? அப்படியா, உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு பாடம் கொடுக்குன்னு சொல்லி என்னோட சிரச யார் பாக்குறதோ உண்மை அவங்களை திருப்திப்படுத்த நம்ம வந்திருக்கோம். அதனால ஒண்ணு தவறா நினைக்க கூடாது. இருக்கட்டும். அப்படி பார்த்தோம்னா நான் தவறே நினைக்கல. ஒரே பாட்டை மட்டும் நினைச்சுக்கிட்டு கேட்க கூடாது. நீ சொல்ற, நீ கேட்ட அந்த அடியரின் பாட்டை நான் கண்டிப்பா பாடுவேன். அதான் சொல்ல வரேன். ஆமா, நம்ம தவறா எனக்கு போவாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது 2 பேருக்கு போட்டி என்னோட சிரச யாருக்கு பாக்குறதோ அவங்களே பெரிய சரின்ட்டா. 2 பேரும் சரின்ட்டாங்க. சிரசு பாக்குறேன்ட்டு பிரம்மன் கிளம்புறவர். சரி, அவரு சிவன் வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்காரு. 14 தாண்டி போயிட்டே இருக்காரு. அவர் தலையில இருந்த தாளம்பூ உதிர்ந்து வருது. பிரம்மன் போறாரு, தாளம்பூ கிட்ட இருக்காரு. சிவனோட சிரசு எங்க இருக்கு? உன்னைய மாதிரி நான் 16,000 பிரம்மனை பார்த்தேன். இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு. சரி, எனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்லியான்னு கேட்கிறாரு. சரி, என்ன கேட்கணும்? நான் உன்னை சிரச பார்த்ததாகவும் நீ என்னைய பார்த்ததாகவும் அங்கே இருந்து உன்னை எடுத்து வந்தா நீ சொல்லணும் அப்படின்னு. சரி, பார்க்காரு. மகாவிஷ்ணு பார்க்காரு. உன்னை பார்க்க தெரியுமே, கீழே கிளம்பிட்டார். எடுத்து போறாரு. போய் நம்மளோட அவரோட அடிய மூசிக்கிறார். அதாவது எவ்வளவு பெரிய காடு முள்ளு குத்தா காடு குசுனா பாப்போம். ஆமா, அந்த மாதிரி காடு கீழ் சொல்லிட்டு அவர் திரும்ப கீழே பாக்குறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அடியும் முடியும் பார்த்தவர் யாருன்னா சிவபெருமான். மகாவிஷ்ணு அடியும் முடியும் பார்த்தேன். ஆமா, அடியும் முடியும் காமிச்சு வந்து சிவன் பெருமான். ஆமா, அப்படி பார்க்கும்போது பார்த்தோம். எந்திரிங்க வைத்தியர்ல, எந்திரிங்க. உங்களோட சிரசை நான் பார்க்க முடியாது. உங்கள் அடியை கண்டவர் உங்க சிரசை காண்டாண்டு ஒரு தத்துவத்தை உணர்த்தவே நான் இதை செஞ்சிருக்கேன். சரிங்க, பிரம்மன் வராரு. என்ன பார்த்தேன்? இந்த சாட்சி தாளம் என்ன அனைத்து தெரிஞ்சவன தெரியாதா? ஆமா. சரி, 2 பேருமே பொய் சொல்லிங்க சேர்ந்துக்கிட்டு சாபம் கொடுக்குறாரு. உனக்கு இந்த பூலுகள்ல எல்லாருமே தவறா சொல்றாங்க. பிரம்மனுக்கு போய் இருக்கியா தனி சன்னதி, அந்த வார்த்தை சொன்ன உனக்கு தனி சன்னதி இருக்காது, தனி கோவில் இருக்காது அப்படின்னு சாபத்தை கொடுக்குறாரு. தாளம்பூக்கும் சாபத்தை கொடுக்குறாரு. உன்னைய இனிமேல் எந்த பூஜையும் சிவ பூஜை பயன்படுத்த மாட்டான்றாரு. செய்யறதுக்கு என்ன இதுக்கு சாபம் வச்ச வேணுமே. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல மாதிரி உத்தரகோசமங்கையில தாளம்பூக்கு சாபம் வச்சு கொடுக்கும். இன்றும் பார்த்தா உத்தரகோசமங்கையில தாளம்பூனால எடுத்து நீரை பிரம்ம தீர்த்தத்தை எடுத்து, அங்கேயும் பிரம்ம தீர்த்தம் இருக்கு, அங்கேயும் அவருக்கு சாபம் வச்சிடும். தீர்த்தத்தை எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிறப்பு உள்ள உத்தரகோசமங்கையா ஒரு நாள் உத்தரகோசமங்கை போயிட்டு வந்துருக்குமா. சிறப்பு வாய்ந்த கோயில் அது. ஆமா, சரிங்க. இப்ப நீங்க வந்து கழகம் பார்க்க. ஆமா, இங்க நான் வந்து காவல் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ தேவகானம் கிடைச்ச தேவகானம் என்பது ஆடோடம் சோ என்று சொல்லக்கூடிய அளவிலே வருகின்ற பரவலுக்கு இடையூறு இல்லாமல், காயம் எதுவும் இல்லாமல், கல்லை கொண்டு அடிக்காமல் பிரணவ மந்திரத்தை பயன்படுத்தி விரட்ட வேண்டும் என்று என் தந்தை இட்ட கட்டளப்படி இந்த இடத்தில் வார்த்தையால் விரட்டி கொண்டிருக்கிறேன். யாராரு உள்ள 1க்கு 2 பேர் இருக்காங்க. என்னையா சொல்ற? என்னங்க வெளியே எது? வெளியே எது? அப்பா 1க்கு 2 உள்ள 1க்கு 2 பேர் இருக்காங்க. தண்ணி கொண்டு வரேன். நான் வெளியே இருக்கேன். சரி, இல்லைங்க, ஒருவருக்கு 2. நான் இங்கே, அவர்களுக்கு காவல். தமிழுக்கு சொல்லி சூச்சம் இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்தோம்னா கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் வழங்கலாம். ஆகட்டுங்க. அந்த உடனே குனிஞ்சு இருங்க, மற்ற உடனே குனிவாங்க, நீங்க செஞ்சிருங்க. ஏய், என்னையா சொல்ற? குனிந்து உங்களிடம் ஆசீர்வாதம் தானே தரேன். அதைத்தான் என் வாயில புரிய போய் வராது. நம்ம புள்ளி நம்ம இடத்திற்கு நாரத மகாரிஷி அவட்ட வந்திருக்கிறார். சுவாமி வந்திருக்கிறார். ஆமா, சுவாமி வந்திருக்கிறார். சன்னியாசி வந்திருக்கார். பேசாம சன்னியாசி இல்ல, அவர் 60 பிள்ளை கொடுத்திருக்காரு. ஒரு நோட்டாத அப்படி உள்ள கொண்டு நோட்டா போட்டு போறாரு. ஆனா 3மே இல்லன்னாரு. 3 அறுத்துட்டாரு, பெருத்துட்டாரு. 3மே இல்லன்னாரு. சுத்தமாவே இல்ல. 3மே இல்லாத அதுக்கு 60 பிள்ளை எப்படி வந்திருக்காரு? அறவே இல்ல. ஆமா, நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்கிறார். சுவாமி வந்திருக்கிறார். துறந்த மனிதர் வந்திருக்கிறார். போய் அவர் குளிச்சு பணிவர்கள் சுனாமி சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி
கற்பழிக்கப்பட்டார். சாமி நான் பேசாம தான் இருந்தேன். பெட்டிக்காரர் நோண்டி விட்டார். என்ன இரு நீ பேசாம இருக்கிற யாரிடம் முற்றும் துறந்த முனிவர்னு சொன்னீங்க. முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னாக்க உங்களுக்கு திருமணமே ஆகலன்னு அர்த்தம். ஆமையா? அப்புறம் 60 பிள்ளை எப்படி பெத்தீங்க? எந்த யுகத்துல பெத்தீங்க? அது போன பிறவியா? அந்த பிறவியில எப்படி பெத்தீங்க? அந்த 60 பிள்ளை யாரு? நான் மக்களையா? நான் ஒரு பெண்ணா மாறி நாதரி பெண்ணா மாறி நாரதை பெண்ணா மாறி அவருக்கு கணத்துல பத்தி 60 பிள்ளைங்க. 60 பிள்ளை எங்க இருக்குது இப்ப? உண்டை படிக்கிறீங்களா? கேக்குறீங்க ஒரு கணக்குல பெற்றேங்கிறாருல ஒரு பிள்ளை பெற்று 1 வருஷம் ஆகுது. அதுவும் சுகப்பிரசவம் இப்ப கிடையாது. ஆமா வயிற்றுவலிக்கு போனா கிழிச்சாங்க. கிழிச்சு விட்டு பார்சல் பண்ணிடுறாங்க. அது எத்தனை ஆபரேஷன் எத்தனை சுகப்பிரசவம்? இல்ல அப்பா நீங்க வேற அவெல்லாம் கிடையாது. உடனே நாங்கெல்லாம் தேவர்கள்யா. ஒரு கணப்படுத 60 பிள்ளைகளை இன்னைக்கு தமிழோட வருடங்கள் எத்தனையா? 60 வருடங்களா கொடுத்துருக்கியா? அப்படிங்களா? என் தம்பி இந்த சாமி 60 பிள்ளை பெத்து உடம்பு இன்னும் இழைக்கலையே. இழைக்கல. அதெல்லாம் பெருத்து வேணாம் தான் இந்த பிறவியில சன்னியாசி குளம் இருக்கியா? ஆமா. எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கை இவளை காதல் கொள்ளும் இவள் நினைவாலே காலம் செல்லும். நான் பார்த்ததிலே இவள் ஒரு தீர்த்தான் அழகியே நல்ல அழகி. நான் கேட்பதிலே இவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்றே கவிதை என்றே. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றே நல்ல அழகி என்றே. ஐயோ சேருக்கு உட்காந்து அழகிக்கே மயங்கிட்டாரு. வாழு நீங்க கூட என்னங்க ஏன் அழகு வாழா? உன்னுடைய ஆளுந்தியா? என்னுடைய ஆளு. அடுத்த கவலை என் தங்கச்சிங்க. கூப்பிடியா? தங்கச்சி வள்ளிங்கன்னு பேசாம உட்கார்ந்து கொடுத்த சத்தியமா அவர் உட்காருவாருன்னு எனக்கு தெரியாது. நான் சேர் எடுத்து அவரு
பின்னாடி பார்த்து உட்காரப்படாது பைப்பையில பின்னாடி சேர்றக்கான்னு பார்த்துட்டுலாம் உட்கார மாட்டாங்க. காலங்களே மகாரிஷியாகப்பட்டவர் வந்திருக்கின்றார். நாரதர் வந்திருக்காரு. நம்ம எடுத்திருக்காரு. அவரை பார்க்க வேண்டும். நம்ம நிறைய கொடுத்து வச்சிருக்கணுமே. கொடுத்தா வாங்கி வச்சுக்குவேன். என்னத்தை கொடுத்து வச்சிருக்கணும்? இல்ல கொடுத்து வச்சிருக்கேன் அவரை பார்க்கறதுக்கு. அழைத்தார்கள் பார்ப்போம். சாமி சாமி நாராயணா நாராயணா அம்மா அவரே கூப்பிடாதீங்க. ரூபாய்க்கு 16,000 ஆமா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. இல்ல எனக்கு மறுபடியும் சதையில வருது. என்ன எங்க அந்த 3 இல்ல? டேய் இல்லையா விருத்தவனியா? சரி ஏன்னா என் தங்கச்சி வச்சு சமாளிச்சுங்க. அந்த 3 இல்ல இல்லையா? ஏய் விருத்தவனியா? சுத்தமா சுத்தமாவே சாமி நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். கணேஷ் அறவே இல்லையா? கணேஷ் அதெல்லாம் வெறுத்து அப்பாற்பட்டவன். கணேஷ் பீடி கொடுத்தீங்கன்னா என்ன புது வார்த்தை இருக்கு? நான் கேள்விப்பட வார்த்தை இருக்கையா? இல்லவே இல்லையா? ஏய் இல்லையா? கணேஷ் பீடி இல்ல, கணேசனுடைய பிடி. கணேசன் பிடி உன்னை அணிவினா உலகில் எனக்கு அண்டாது பிடி 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 அப்படின்னு 3 இல்லவே இல்லையா? கிளம்பியா
உங்க ஆசீர்வாதம் வேண்டும் சாமி. என்றும் உங்களுக்கு நல்லாசி வழங்கப்படும். மங்களம் உண்டாகட்டும். சரிங்க. 3 இல்ல. ஏய், கிளம்பியா.